வணக்கம். MA 4151 பேப்பர் அப்ளைட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேப்பர். நமக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2025 கம்மிங் செமஸ்டருக்காக. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 11/12/2025, அதாவது டிசம்பர் 11 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ஸ்டே வருது. செஷன் மார்னிங் 10 AM to 1 PM கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்டு நமக்கு டிசம்பர் 11 கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் MA 4151 பேப்பர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? கரெக்டாக நமக்கு 1 month டைம் இருக்குது, 30 days டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம். அண்ட் எந்தெந்த டாபிக்கை எந்தெந்த டேல ஃபோக்கஸ் பண்றது, எந்தெந்த யூனிட்டை ஃபோக்கஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 போட்டிருப்போம். யூனிட் 1ல லீனியர் அல்ஜீப்ரால ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக் மட்டும் சூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெக்டார் ஸ்பேஸ் தான் கிளாஸ் 1 இருக்குது, அடுத்த கிளாஸ் 2, கிளாஸ் 3, 4, 5. ஸோ ஒவ்வொரு டேக்கும் நம்ம என்னென்ன டாபிக்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் செமஸ்டர். கண்டிப்பாக அந்த ஆர்டர்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஹெட்டிங் என்னென்ன, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் எந்தெந்த பேட்டர்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக 5 யூனிட்ஸ் ஒரே ஒரு தடவை அதை ரீட் பண்ணிக்கோங்க. மெயின் கண்டென்ட் என்னென்ன, கான்செப்ட் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து 3 யூனிட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும். ஓரளவு எழுதி பாருங்கள். எல்லாருமே பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாருக்கும் எல்லா கான்செப்ட்டுமே ஈஸியாக தெரியும். பட் அந்த எழுதுகிற ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் நமக்கு பேப்பரில் அதை எழுதுறதுக்கு கரெக்டாக வரும். கான்செப்ட் தெரியும், ஐடியா தெரியும், பட் எழுதுறப்ப அந்த நோட்டேஷன்ஸ் தெரியாது, கேல்குலேஷனோட மெத்தட் தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், ஒரு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், ஒரு தடவை எழுதி பாருங்கள். அப்புறம் கொஷினை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நிறைய கொஷின்ஸில் நாங்கள் PDF அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த PDF வாய்ஸ் நீங்கள் எழுதி பார்க்குறது நல்லது. இன்னும் நமக்கு 1 மாசம் டைம் இருக்கு கரெக்டா. ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட டெஃபினட்டா நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த பேப்பர் இந்த செமஸ்டர்ல ஈஸியா மூவ் பண்ணணும்னா 3 யூனிட்ஸ் கண்டிப்பா பாருங்க. 4th 5 எந்த 3 யூனிட்ஸ்னாலும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 4th and 5th யூனிட் இல்ல 1 3 4 5 ஃபோக்கஸ் பண்ணிட்டு 1 and 2 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுல மெயின் கண்டென்ட் என்ன, யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட். நம்ம யூடியூப் சேனலை போஸ்ட்ல கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா MA 4151 யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் கலெக்ஷன் கொடுத்துருப்போம். டிரைவ்ல லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 9 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு. இந்த 9 செட் ஆஃப் கொஷின்ஸ்ல ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. இதுல எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, எந்தெந்த கண்டென்ட், ப்ராப்ளம்ஸ் எப்படினாலும் கேட்கலாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல. பட் கான்செப்ட் வைஸ் நமக்கு யூனிட் 4 டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ், ஐ ஸ்கொயர் கேட்டிருக்காங்களா, T-test distribution கேட்டிருக்காங்களா, F-test கேட்டிருக்காங்களா, மல்டிவேரியட் அனாலிசிஸ்ல பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேலை கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்ம ரீட் பண்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது யூனிட் 3ல என்னென்ன கண்டென்ட் பார்க்கணுங்கிறதுக்கு தனியாகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த போஸ்ட்டில் இருக்கிற கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா Day 1 ப்ரிப்பரேஷனாக என்னென்ன டாபிக் பார்க்கணும் அப்படிங்கிற கால்குலேஷன் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் போஸ்ட்டில் மட்டுமே செக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பின்னாடி இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகலாம். நீங்கள் போஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த டாபிக் பார்க்கணும், எந்தெந்த லிங்க் கொடுத்துருக்கோங்கிறது. ஸோ அந்த ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ட்ரை பண்ணுங்க. இன்னும் நமக்கு டைம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, எனக்கு இது எழுத ஐடியா இல்லைனாலும் லாஸ்ட் 1 டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட் வரும். கண்டிப்பா பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.